ஜார்க்கண்ட்ல 40 விழுக்காடுக்கு மேல அங்க பழங்குடி சமூகம் இருக்கிறாங்க. பழங்குடி சமூகங்களை எப்படியாவது வந்து இந்த இந்துத்துவா பெல்ட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பிஜேபி நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. ஜார்க்கண்ட்ல அவங்களால இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை பழங்குடி இதையே அதை விதைக்க முடியல. அங்க தோல்வி. குஜராத் மாநிலத்துல பல பேர் போயிட்டு இருக்காங்க. இந்தியா விட்டு இந்திய குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 3 லட்சம் பேர் வரைக்கும் போயிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா இந்தியாவில் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைன்றது நமக்கு புரியுது. பட் திருப்பி பிஜேபி வருதுன்றதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பிஜேபி எப்போல்லாம் மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வருதோ அப்போ எல்லாமே சோ கால்டு உயர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் முதலமைச்சராக வராங்க. அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி பெரும்பான்மை ஓபிசி சமூகமாக இருக்கிற மராட்டா சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் வர்றதில்லை. ஷிண்டே ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ திருப்பி முதலமைச்சராக வருவதற்கு பாஜக ஆதரவு தெரிவிக்குமா? மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல மகாராஷ்டிரா என்டிஏ கூட்டணிக்கும் ஜார்க்கண்ட் இந்தியா கூட்டணிக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ரெண்டுமே ஆனால் எக்ஸிட் போல்ல பாஜகவுக்கு சாதகமாக தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா ஜார்க்கண்டை நீங்க திரும்ப உங்கள் வசமே வந்து தக்க வச்சுக்கிட்டீங்க. மகாராஷ்டிரால எதுக்கு இவ்வளவு மாபெரும் ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 50 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றியை பாஜக பார்த்திருக்கு. உங்கள் கூட்டணியில இருக்க உங்க கட்சி உட்பட 3 பேருமே படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய தோல்வி உங்களுக்கு வரதுக்கு? இல்லை, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து மகாராஷ்டிராவில் அல்லது மகாராஷ்டிரா மக்களினுடைய தேவை என்ன அப்படின்றத நம்ம இங்கே யோசிக்க வேண்டியது இருக்குது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு 4400 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா. அதே மாதிரி உங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவில் நிதியை குறைத்த மாநிலம் மகாராஷ்டிரா. பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு விகிதாச்சாரத்தில் குறைந்த மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த ஒரு வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலையும் இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் பாஜக கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா எதற்காக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கணும்? அதாவது நல்வாழ்வு சார்ந்து எனக்கு படிப்பு, வேலைவாய்ப்பு, குடும்ப நலன், விவசாயம், இதெல்லாம் வேலைவாய்ப்பு இதெல்லாம் சார்ந்து யோசிப்பதை தாண்டி வேற எதுக்காக இவ்வளவு ஓட்டு போட்டிருக்குன்றதை நம்ம யோசிக்கணுங்க. அடிப்படையிலேயே மகாராஷ்டிரா என்பது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரெயின் சைல்டு. யூபி வந்து இன்னைக்கு நாம வந்து சொல்றோம். ஆனா அடிப்படையிலேயே ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு இயக்கம் உருவானதே மகாராஷ்டிரால தான். அதை வந்து அந்த மக்களுடைய தேவையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. குறிப்பாக ஒரு வலதுசாரி சித்தாந்தம் அந்த மக்களுக்கு தேவையாக இருந்திருக்குமோ. இதெல்லாம் தாண்டி அதாவது மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து ஒரு கலாச்சார ஒரு பெரும்பான்மை வாதத்தை வந்து விரும்பி இருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அடிப்படையிலேயே அவங்க ஒரு காலத்துல தீவிரமான இந்துத்துவா பேசின ஒரு கட்சி. அதை விட்டு வெளில வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து சமூக நீதி அரசியல் பேசிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு 2-3 வருஷமா. அப்போ வந்து இதுவே வந்து அந்த மக்களுக்கு பிடிக்கலன்றது புரிஞ்சு போச்சு. உன் வேலை இது கிடையாது, உன் வேலை வந்து இந்துத்துவா பேசுறது தான், உன் வேலை வெறுப்பை கக்கிறது மட்டும் தான் வேலை. நீ ஏன் போய் சமூக நீதியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ ஏன் மதச்சார்பெல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, தப்பு 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 அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அடிப்படையிலே வந்து உங்களுக்கு அந்த கிரவுண்ட் அதுக்கு சாதகமாக இருக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். மகாராஷ்டிரால பிஜேபி வெற்றி பெறுகிறது, ஆனால் ஜார்க்கண்டில் பிஜேபியால் வெற்றி பெற முடியல. ஏன்? இவங்க சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளுமே பாஜகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஒன்றிய அரசு கிடைச்ச வெற்றி, இது மோடிக்கு கிடைச்ச வெற்றி, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, அதனால தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் சொல்றவங்க ஏன் திட்டங்கள் ஜார்க்கண்டுக்கு போகலன்றது சொல்லணும். இப்போ அடிப்படை என்னன்னா, ஜார்க்கண்டில் இவங்களுடைய ஹிந்துத்துவா கொள்கை எடுபடலை. அதான் அடிப்படை. ஏன்னா ஜார்க்கண்டில் 40 விழுக்காடுக்கு மேல அங்க பழங்குடி சமூகம் இருக்கிறாங்க. பழங்குடி சமூகங்களை எப்படியாவது வந்து இந்த ஹிந்துத்துவா பெல்ட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பிஜேபி நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அதுக்கு வந்து பீர்சா முண்டாவை சொந்தம் கொண்டாடுனாங்க. ஜன்ஜாத்தியா திவாஸ்ன்னு இந்த பழங்குடி தினத்தை வந்து உருவாக்குனாங்க, அது கொண்டாடுனாங்க. இதெல்லாம் அங்க களத்துல ஒன்றும் எடுபடலை. ட்ரைபல் வர்சஸ் நான் ட்ரைபல்ன்ற ஒரு வியூகத்தை கட்டமைச்சாங்க, அதுவும் எடுபடலை. ஜார்க்கண்டில் அவங்களால ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை பழங்குடி இடையே அதை விதைக்க முடியல, அங்க தோல்வி. இங்க அப்படி இல்லை. இங்க வந்து காங்கிரஸ் கட்சி என்ன பேசுச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், ஓபிசிக்குள்ளே நாங்கள் 10 விழுக்காடு உறுதிப்படுத்தி கொடுக்குறோம், 50 விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு நாங்கள் சீலிங்கில் உயர்த்தி கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு முற்போக்கான திட்டங்களை நாங்கள் எங்களை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பெண்களுக்கான இது உதவித்தொகை, பெண்கள் பேருந்தில் பயணிப்பதற்கான இந்த விலையில்லா
டிக்கெட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து இதுல பேசியிருந்தோம். அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிஜேபி வரணும் அப்படின்றது எதை அந்த மக்களினுடைய தேவைகளா இருக்கு, எதை காட்டுதுன்றதை நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி பேசுறது மராட்டிய மக்களுக்கு பிடிக்கல போல, இவர் இந்துத்துவாவே விரும்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் நான் 1972 நினைக்கிறேன். இதே அளவுக்கு மாபெரும் வெற்றி உங்க காங்கிரஸ்க்கு கிடைச்சிருந்தது. அவங்களும் இப்ப பாஜக எப்படி வின் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி 200 above சீட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ இப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு பாஜகவுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன அதே இங்க நம்ம மகளிர் உரிமை தொகை சொல்றோமோ அவங்க 1500 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. வெற்றி பெற்ற 2100 தான் சொன்னாங்க. ஆனா உங்க கூட்டணி 3000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்க. அப்போ நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியும் அந்த ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஈக்குவலா அவங்கள விட மேலேயே நீங்க வந்து உங்களுடைய அறிக்கையில வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் மகாராஷ்டிர மக்கள் உங்களை ஒதுக்குறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதுதான், நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்த இந்தியா இப்போ இல்லைன்ற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து அதிக அளவில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மை வந்து நிறைய மக்களிடையே வந்திருக்கிறது. குறிப்பாக மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து அதிகமாக உருவாயிருக்கு. அதனால அதனுடைய விளைவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக குறிப்பாக வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக வட இந்தியாவில் வந்து பாஜக தான் இந்த இந்தியாவை பாதுகாக்க முடியும், பாஜக தான் என்னுடைய இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து உங்களுக்கு பாஜக சில மாநிலங்களில் வெற்றி பெறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பாஜக பேசுகிற இந்த ஒரு மதவாத அரசியலுக்கு ஆப்போசிட்ல காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பேசுதுல, அந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸை ஏத்துக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் ரெடியா இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஜார்க்கண்ட்ல வந்து சிச்சுவேஷன் வேற. ஜார்க்கண்ட்ல அங்கே பழங்குடி சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க பிஜேபினால அவங்கள வந்து தன் பக்கம் இழுப்பதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதனால அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அங்கே வெற்றி பெற முடிஞ்சுது. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு பால் தாக்கரே முதற்கொண்டு 60 ஆண்டு காலம் அங்கே மிகப்பெரிய ஒரு களத்தை அங்கே தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எனக்கு இடஒதுக்கீடுலாம் வேணாம், எனக்கு வந்து கல்விலாம் வேணாம், எனக்கு வேலை வாய்ப்புலாம் வேணாம், எனக்கு வந்து என் கலாச்சாரமும் என்னுடைய மதமும் என்னோட ஜாதியும் பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஏன்னா பாஜகவுக்கு வேறு ஓட்டு போட வேறு என்ன இருக்குது? இப்போ இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி எல்லாமே மும்பை சார்ந்த வளர்ச்சி தான். நீங்கள் மும்பையை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகளோ பெரிய லெவலில் உங்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றம் மகாராஷ்டிராவில் எங்கேயுமே கிடையாது. பூனேல ஒரு இடத்துல இருக்கும், நாக்பூரில் கொஞ்சம் சுற்றி இருக்கும். இதை தாண்டி மகாராஷ்டிராவில் எங்கேயுமே கிடையாது. நான் நேராக போயிருக்கேன். நான் இன்னும் விவசாய சமூகமாக தான் இன்னும் அது இருக்குது. அப்போது நான் விவசாய சமூகமாக இருக்கிறவங்க அடிப்படையிலே வந்து ஜாதி கட்டமைப்போட கனெக்டாக இருப்பாங்க. அப்போ ரெண்டுமே இங்கே பிணிஞ்சிருக்கிற விஷயத்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலமாக தலைகளை திருப்பி போட்டுடுமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி உள்ள இருந்திருக்கலாம். அதனோட அடிப்படையில் தான் இந்த மாதிரியான வாக்குகள் விழுந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ இது வந்து வெறும் ஒரு மகாராஷ்டிராக்கான பிரச்சனையே இல்லாமல் ஒரு பேன் இண்டியா ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி உருவாகிட்டு வருது. அதனால தான் பிஜேபி வெற்றி பெற முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், பாஜகனால இந்தியா எந்த இடத்துலையுமே வளரலை. இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அரங்கில் இந்தியா வந்து மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அதானி குறித்த ஒரு வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் FBI வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து கைது வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் இந்தியா ஒன்றும் கொடிகட்டிலாம் பறக்கல. சர்வதேச அரங்கில் லட்சக்கணக்கான பேர் இந்தியா விட்டு மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்காங்க. இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனால, இங்க வந்து தொழில் வாய்ப்புகள் இல்லாததுனால பல பேர் கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா குஜராத் மாநிலத்துல பல பேர் போயிட்டு இருக்காங்க. இந்திய குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 3 லட்சம் பேர் வரைக்கும் போயிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா இந்தியாவில் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைன்றது நமக்கு புரியுது. பட் திருப்பி பிஜேபி வருதுன்றதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான் புரிஞ்சுக்க முடியும். சரி, நீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து அடுக்குறீங்க, இவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல பாஜக, மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல, இது எல்லாம் ஏன் நீங்க கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கலையா அப்போ மக்கள் கிட்ட அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. அதுவும் ஒரு 60 கூட ரீச் பண்ண முடியல, 100 கூட உங்களால ஒரு 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி கொண்டு வர முடியலன்னா அப்ப என்ன ஒர்க் பண்ணினாங்க மகாராஷ்டிராக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா எலெக்ஷன் வரப்பயே ஹரியானால காங்கிரஸ் தான் வின் பண்ணணும்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்லியிருந்தாலும் பாஜக வின் பண்ணாங்க. அப்பயே எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, பொலிட்டிக்கல் கிரிட்டிக்கும் சரி சொன்ன விஷயம் என்னன்னா, ஹரியானால விட்டா மாதிரி மகாராஷ்டிரால காங்கிரஸ் விட்டுறக்கூடாது, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வெளிப்படையா பாக்குறப்பவே தெரியுது பாஜகவுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் நிதின் கட்கரிக்கும் இடையில பிரச்சனை இருக்கு, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அஜித் பவார் இருக்காரு, ஏக்நாத் ஷிண்டே, அங்கேயும் 3 பிரிவு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் சீட் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம ஒரு எலெக்ஷன் வரோம், களத்துக்கு வரோம், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒற்றை புள்ளியில இணைஞ்சு ஆர்எஸ்எஸ் அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பாஜகவுக்கு பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட அந்த யூனிட்டி இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் அந்த சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறதுலயே வெட்ட வெளிச்சமா நிறைய பிரச்சனை வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல தெரிஞ்சது.
உத்தவ் தாக்கரே வந்து நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெல்லியில போய் உங்களோட சீஃபை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் எலெக்ஷன் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னர் ஃபைட்ஸை வந்து வெளியில மக்களுக்கு தெரியற அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையே பெருசா இருக்கு, நம்மள எங்க காப்பாற்ற போறாங்கிற ஒரு அவநம்பிக்கை உங்க கூட்டணி மேல வந்திருக்குமோ? இல்லை அப்படி இல்லை, எங்கள் கிட்ட இருக்கிற இன்னர் ஃபைட்டை விட இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க அதான் இன்னர் ஃபைட் அதிகமாக இருப்போது. இப்போ நீங்கள் 5 மணிக்கு வந்து எல்லாரும் ஒன்றும் சேர்றாங்க, அஜித் பவார் ப்ளஸ் உங்களுக்கு ஷிண்டே ப்ளஸ் உங்களுக்கு ஃபட்னாவிஸ் எல்லாரும். இதுக்கப்புறம் தான் இன்னர் ஃபைட்னா என்னன்னு பார்க்க போறீங்க. அதனால எங்களுக்குள்ள இருக்கிறது இன்னர் ஃபைட்டே கிடையாது. இனிமேல் பார்க்க போகிறது தான் கேமே. இதுக்கப்புறம் தான் யார் முதலமைச்சர், எந்த கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, ஷிண்டே பிஜேபி கூட தான் இருப்பாரா இல்லை திருப்பி தாவிடுவாரா உத்தவ் தாக்கரே கூடன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த மாதிரியான எந்த வித பெரிய முரண்பாடுலாம் கிடையாது பிஜேபியில் இருக்கிற மாதிரின்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஹரியானா வெற்றிக்கு காரணம் என்ன? அங்க விவசாய சமூகங்கள், விவசாயிகளுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தது, விவசாயிகள் அல்லாத மற்ற சமூகங்களை பிஜேபி தன் பக்கம் இழுத்து கொண்டது, அவ்வளவுதான். நான் ஜாட்டுகள் இல்லாத மற்ற தொழில் செய்யக்கூடிய சமூகங்களை தன் பக்கம் இழுத்து வெற்றி வாய்ப்பை தூக்கி நோக்கி நகர்ந்துட்டாங்க. அங்க அந்த ஸ்ட்ராட்டஜி. மகாராஷ்டிரால என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இங்க வந்து இந்த மதம் ஜாதி சார்ந்த அரசியல் மூலமாக பிளஸ் கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்பட்டிருக்குது மகாராஷ்டிராவில். இது மூலமாக ஒரு வெற்றி வாய்ப்பை அவங்க எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கிறாங்க. இப்போ அதுதான் நான் சொல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான இந்த மாற்று ஏற்படுத்த முடியும்? அவங்க பேசுகின்ற ஹிந்துத்துவாவை நாங்க பேச முடியாது. அவங்க பேசுற ஹிந்துத்துவா நாங்க பேசினா நீங்க எங்களை சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு சொல்லுவீங்க. அப்போ நான் இங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தான். கல்வி, வேலை வாய்ப்பு, இதுதான் நாங்கள் திருப்பி கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் நாங்கள் திருப்பி சொல்லவும் போகிறோம் அடுத்த எலெக்ஷன்ல. அப்போ இது இந்த பொருள் விற்கல மார்க்கெட்ல அப்படின்னா அது வாங்குறதுக்கான கன்சியூமர்ஸ் இந்த மார்க்கெட்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த கன்சியூமர்ஸ்க்கு அந்த பொருள் தேவையில்லை. இவன் விற்கிற பொருள் என்ன? பிஜேபி விற்கிற பொருள் என்னன்னா மதமும் ஜாதி தான் வித்துட்டு இருக்காங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு, அந்த பொருள் விக்குது மார்க்கெட்ல. இதுதான் வந்து ஒரு பேசிக்கா நான் பாக்குற விஷயமா இருக்கு. ஆனா மகாராஷ்டிரால மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருந்தது ஃபார்மர்ஸோட பிரச்சனை. சோயா பீன்ஸ்க்கு வந்து நிரந்தர அடிப்படையான ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு எம்எஸ்பி சொல்லி இருந்தாங்க. ஆனா அது எதையுமே பாஜக வந்து உறுதிப்படுத்தல. அது இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இஸ்லாமியர்கள் வந்து ஓட் ஜிஹாத் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு 2024 மக்களவை தேர்தலில் சப்போர்ட் பண்ண இஸ்லாமியர்களோ தலித் சமூக பட்டியலின் சமூக மக்களோ ஏன் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்பனா 24 அவ்வளவு கான்ஃபிடன்ஸா எடுத்து ஒர்க் பண்ண காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டீங்களாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஒன் சைடா பட்டு ஒர்க் பண்ணிட்டு காங்கிரஸ் இன்னொரு பக்கத்தை வந்து சவுத் வந்து அலட்சியமா விட்டாங்கிறதுனால தான் ஆந்திரா தெலுங்கானால வந்து பாஜக வந்து கையா வந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்போ இன்னும் ஒரு 6 மாத கால இடைவெளி கூட இல்லை. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து எப்படி அந்த ஓட் சேஞ்ச் அப்படியே மாறுதுங்க. நம்ம முஸ்லீம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில பார்த்தோம்னா மெஜாரிட்டி இந்தியன் அலையன்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் தலித் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலயும் அவங்க தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸோட ஓட் பேங்க்னாலே அது சிறுபான்மையினர்களும் பட்டியல் சமூக மக்களுங்கிறப்ப அவங்களே உங்க நம்பாததுக்கான காரணம் என்ன? இல்லை, அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்பொழுது டெல்லியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற விவாதம் வரும்பொழுது மக்கள் வந்து காங்கிரஸா பிஜேபியா, குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களும் தலித் சமூகமும் டெல்லியில் வரும்போது காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அங்கே 2 கட்சிகள் உள்ள களத்தில் நிற்குது. ஒன்று பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில ஒரு இயக்கம் ஒன்று, 2வது எம்ஐஎம் அங்கே நிற்குது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்பியும் அங்கே போட்டிடுறாங்க. அப்போ இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு பாரம்பரியமாக விழ வேண்டிய தலித் வாக்கு வங்கி இங்கே சிதறடிக்கப்படுகிறது. அது வந்து பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம், இல்லைனா பிஎஸ்பியாக இருக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி அந்த லோக்கல், இப்போ நீங்கள் அசம்பிளின்னு வரும்போது அதோட சைஸ் சின்னதாக இருக்குது, பார்லிமெண்ட்டும் சைஸ் பெருசு. அப்போ அந்த சின்ன சைஸ் உள்ள ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தலைவர் அவர் பிரபலமாக இருக்கிறார் அப்படின்னா அவரை நம்பி அவருக்காக ஓட்டு போடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி, இந்த உத்தவ் தாக்கரே பிரச்சனை, மாநில உரிமைகள், சமூக நீதியெல்லாம் எடுபடலை. அப்போ இதுதான் வந்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்தியாவில் 38% மக்கள் தான் பிஜேபி ஆதரிக்கிறாங்க, 62% மக்கள் இந்தியா பிஜேபி விரும்பலன்றதான் யதார்த்தமான ஒரு விஷயம் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா. ஆனா சீட்டுகள் அடிப்படையில் பிஜேபி அதிகமா எடுத்திருக்காங்க, ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த 62 விழுக்காடும் ஒன்னு சேரலன்றதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுற விஷயமா இருக்கு. 62 சித்தாந்தங்களும் 62 மனநிலைகளும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா பிஜேபி இந்தியாவில் எப்பவுமே வர முடியாது. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் பிஜேபி விரும்பாதவங்க தான் இந்தியாவில் இருக்காங்கன்ற உண்மையை அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இதை ஒருங்கிணைக்க முடியாமலே போயிடுதுன்ற. இப்போ பிஎஸ்பிக்கும் காங்கிரஸ்க்கு என்ன பெரிய முரண்பாடு? ஒரு பெரிய முரண்பாடும் இல்லை. ஆனால் தனித்தே நிற்கிறாங்க அவங்க. எம்ஐஎம்முக்கும் காங்கிரஸ்க்கும் இருவருமே ஒரு ஏதோ ஒரு மதச்சார்பை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனியாக நிற்கிறாங்க.
இப்படிதான் கிரவுண்டில் பல தொகுதிகளில் ஒரு சின்ன மார்ஜினில் தான் வந்து 2 வேட்பாளர்களுக்கும் இருக்கும். நம்பர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க இப்போ 1000 ஓட்டுலாம் பல தொகுதிகளில் போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். அந்த 1000 ஓட்டு இந்த கட்சி எடுத்திருப்பாங்க, இந்த எம்ஐஎம்ஓ இல்ல இந்த பிஎஸ்பி எடுத்திருப்பாங்கன்றதுதான் எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, சிறுபான்மையினர்களா இருக்கட்டும், தலித் சமூக மக்களா இருக்கட்டும், அவங்க கண்மூடித்தனமா காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்கிறது பாஜகவோட நம்பிக்கையமா இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து கேம்பெயின்ல இருந்து ஓட் ஜிஹாத் பண்றாங்கன்னு உங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து அவங்க கேம்பெயினே முன்னெடுத்தாங்க. ஆனா யாருக்கு எகெயின்ஸ்டா அவங்க அந்த கேம்பெயின் பண்ணாங்களோ அவங்களுடைய வாக்குகளே உங்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. நீங்க தான் ஆரம்பத்துல சொன்னீங்க மகாராஷ்டிரா மக்கள் வந்து சமூக நீதியை விரும்பல போல, இந்துத்துவாவை தான் விரும்புறாங்க, அதனாலதான் எல்லா வாக்குகளும் அப்படி போயிருக்குன்னு. அப்ப இஸ்லாமிய மக்கள் இந்துத்துவா விரும்புவாங்களாங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வருது இல்ல? இல்ல அப்படி இல்ல. நீங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அஜித் பவார் மூலமாக பாஜகவுக்கு திசை திருப்பப்பட்டிருக்கு. அதை நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அஜித் பவாருக்கு அவர் பகுதியில், குறிப்பாக விதர்பா பகுதியில் நிறைய இஸ்லாமியர்கள் அவருக்கு நண்பர்கள், தொழிலதிபர்கள் நண்பர்கள், அது மூலமாக நிறைய பேர் அவருக்கு அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அஜித் பவார் மூலமாக அல்லது ஷிண்டே மூலமாக இந்த வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா அடிப்படையிலே வந்து இவங்க மதசார்பற்ற கட்சி தான். சரத் பவார் அஜித் பவாரோட கட்சி, என்சிபி வந்து தேசியவாத காங்கிரஸ், மதசார்பற்ற கட்சி, காங்கிரஸ் வந்து பிரிஞ்ச கட்சி. ஷிண்டேவை நீங்க அப்படி சொல்லிட முடியாதுல்ல. ஷிண்டே உத்தவ் தாக்கரே விமர்சனம் பண்ணனதே வந்து இவர் வந்து இந்துத்துவாவை விட்டு விலகி போறாரு தான். அப்போ இந்துத்துவால தான் வந்து ஷிண்டேவும் வருவார். அப்போ நீங்க ஷிண்டேவை பொதுப்படை சொல்லிட முடியாது. ஷிண்டே என்கிற தனிநபர் நான் சொல்றேன். ஷிண்டே என்கிற தனிநபருக்கு இருக்கின்ற நெட்வொர்க், அதன் அடிப்படையில் ஒரு தொகுதியில மற்ற தொகுதிகள் இருக்கின்ற அவருடைய அந்த பிரபலத்தை பயன்படுத்தி அது மூலமாக சில ஒரு வாக்கு வங்கியை அவர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் நேரடியாக பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, பெரும்பான்மை 99% போட மாட்டாங்க. பட் ஆனால் ஷிண்டே மூலமாகவோ அஜித் பவார் மூலமாக இது கான்ட்ரிபியூட் ஆயிருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. அப்படிதான் இது காங்கிரஸ்க்கு வராமல் போயிருக்கும். ஒருவேளை இது இந்த மாதிரி பிரியாம உங்களுக்கு மற்ற மாநில கட்சிகள், மற்ற தலித் இயக்கங்கள், மற்ற சிறுபான்மை சமூக கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகள் பிளஸ் ஷிண்டே அஜித் பவார் மூலமா போகாம இருந்திருந்தா ஒரு கொத்தா ஒரு ஓட் பேங்கை வந்து காங்கிரஸ்க்கு வந்திருக்கலாம், காங்கிரஸ் கூட்டணி வந்திருக்கலாம், அதன் மூலமாக ஆட்சி அமைச்சிருக்க முடியுன்றது இப்போ நாங்க பார்க்குற புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி முன்னெடுத்த பிரச்சாரத்துல மிகப்பெரிய அளவுல கை கொடுத்ததுன்னா அம்பானி அதானி தான் எடுத்து பேசிட்டே இருந்தார். எங்க போனாலும் அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. மக்களவையிலேயும் அவங்க போட்டோவை வச்சு பேசினாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையானது, பிரேக்கிங் எல்லாம் வந்தது. அப்போ அதானிக்கான ஒரு கீ பாயிண்ட்டை அஜித் பவார் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு, அதானி வீட்டில தான் எங்களுக்கான கூட்டணி முடிவுகள் செய்யப்பட்டது, நாங்க சரத்பவாரா இருக்கட்டும், பிரபுல் பட்டேல், இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பேசணும் அப்படின்னு. அது மிகப்பெரிய சர்ச்சையானது. பாஜகவுக்கே ஒரு பயம் வந்தது, இதனால நம்ம கூட்டணிக்கு வந்து வாக்கு அடி வாங்கிடுவோம் அப்படின்னு. சரத்பவார்கிட்ட அதுக்கப்புறம் பேசுறாங்க, ஆமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அப்போ அவங்க வந்து எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிடுறோம்னு சொல்லலாம் அதானி சொன்னாரு. அப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தல் அரசியல்ல மிக முக்கியமான பங்கு அதானிக்கு இருக்கு. யார் ஆட்சி கட்டல இருக்கணும்ங்கிறத டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டியாவே வந்து அங்க வந்து அதானி இருக்காருங்கிறத பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வாக்கு மூலமாவே ஒரு பேட்டியில கொடுக்குறாருங்கிறப்போ அதை கொண்டு போய் உங்களால மக்கள் கிட்ட சேர்க்க முடியலையா? இல்ல, இது மக்களுக்கு தெரியாமலாம் இல்லைன்றது, இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாஜகவும் அதானிக்குமான உறவு என்ன, அலையன்ஸ் என்ன, அதன் மூலமாக அதானி பலனடைவது என்னன்றது எல்லாருக்கும் எனக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அது தேவையில்லாம இருக்குமோ நினைக்கிறேன். அது மக்களுக்கு தேவையில்லை நினைக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன். என்ன இருந்துட்டு போட்டோம், என்ன பிரச்சனை, இப்போ எனக்கு அது என் முக்கியம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. என் பிரச்சனை வந்து எனக்கு என் கலாச்சாரமும் என் மதமும் என் ஜாதியும் பாதுகாக்கணும். அதுக்கு நான் பிஜேபி ஓட்டு போடுவேன். விவசாயிகள் அப்படி நினைப்பாங்களா? இல்ல, விவசாயிகள்லாம் இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி 0C நம்பர்ல ஓட்டுவாங்கல்ல, காங்கிரஸ் கட்சியும் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கோம். 56 தொகுதிகள் வரைக்கும் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணியோட பிளஸ் ஒரு % வாக்கு வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து விவசாயிகளோட வாக்கு வங்கியா இருக்கும். பிளஸ் வந்து இளைஞர்கள், நல்ல இளைஞர்களோட வாக்கு வங்கியா இருக்கட்டும், ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைக்க நினைக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய வாக்கு வங்கியா இருக்கும். இப்படிதான் வந்து நாங்க வாங்கியிருக்கோம். அதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க பெரும்பான்மை மக்கள் அது சார்ந்து இல்லைன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னு நான் ட்ரை பண்றேன். ஆனா இதுக்கு மேல பாஜகவை மீண்டும் மகாராஷ்டிரால இருந்து அகற்றிடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கேன்னா, சிவசேனாவா இருக்கட்டும், தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் சந்திக்கிற முதல் தேர்தலையே உங்களால உறுதிப்படுத்த முடியல. காங்கிரஸாலையும் அந்த கூட்டணியாலையும் வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட் கூட உங்களால கொடுக்க முடியலையே. ஒரு 60 கீழே 100க்கு கீழே தான் இருக்கீங்கிறப்போ இதுக்கு மேல சிவசேனாவுக்கிட்ட அஜித் பவார் கிட்டையும் சரி, ஷிண்டே கிட்டையும் சரி, இப்ப அதிகாரப்பூர்வமா கட்சி அவங்க கிட்ட தான் இருக்கு. மக்கள் சபையில போகாம அவங்க கிட்ட இந்த கட்சி இப்ப மக்கள் சபைக்கு வந்து மக்களே வந்து நீங்க தான்ப்பா ஒரிஜினல்னு அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க இனிமேதான் மகாராஷ்டிரா ஆட்டமே ஆரம்பம்னு சொன்னீங்க, எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, நீங்க ரொம்ப டீப்பா பார்க்கணும். உத்தவ் தாக்கரே எதற்காக பிஜேபி வெளில வந்தாரு? உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா என்பது மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சி. மராட்டியர்களோட உரிமைகளையும் அவர்களோட மொழி உரிமைகளையும் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அதற்கு பூசப்பட்ட சாயம் தான் இந்துத்துவா. ஆனா பிஜேபி அப்படி அல்ல, அது அடிப்படையில் ஒரு இந்துத்துவ கட்சி. இப்போ என்ன பிரச்சனைனா,
கூட்டணி பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணி அமைச்சு குதிரை சவாரி செஞ்சு சிவசேனாவை விழுங்க பார்த்த ஒரு காரணத்தினால தான் உத்தவ் தாக்கரே வெளியில வந்தார். அப்போ அவர் கட்சிக்குள்ளேயே ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடித்து அவர் பேர் ஷிண்டே, அவர் கட்சியை உடைக்க வைத்து பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக்கி உத்தவ் தாக்கரேவுடைய ஈகோவை ஒரு செக் பண்ணது பிஜேபி. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்க போகிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா பிஜேபி எப்போல்லாம் மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வருதோ அப்போ எல்லாமே சோகால்டு உயர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் முதலமைச்சராக வராங்க. அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி பெரும்பான்மை ஓபிசி சமூகமாக இருக்கிற மராட்டா சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் வர்றதில்லை. ஷிண்டே ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ திருப்பி முதலமைச்சராக வர்றதுக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்குமா அப்படின்னு வரும்போது தான் பெரிய கேள்வி இருக்கு. அது அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் ஒரு பாடத்தையும் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். பாஜக எப்படி அனுமதிப்பாங்க? அவங்க எல்லாம் மெஜாரிட்டியில இருக்காங்க, அவங்க இருக்கப்போ அவங்க எப்படி ஷிண்டே முதல்வராக ஆக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்போ ஃபட்னாவிஸ் வராருன்னா, ஃபட்னாவிஸ் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் வந்து விதர்ப பகுதியிலிருந்து வரக்கூடியவர். அப்போ அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இவங்களுக்கு வந்து நாமத்தை போட்டு கிளம்பிடுறாங்க இந்த ஓபிசி சமூகத்தை. இதான் நடக்க போகுது. அப்போ அதன் பிறகு இவங்க புரிஞ்சுப்பாங்க, ஷிண்டே மறுபடியும் உத்தவ் தாக்கரே கிட்ட போறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, திருப்பி அஜித் பவார் சரத்பவார்கிட்ட போகிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க அடிப்படையிலேயே இங்கேருந்து அங்கே தாவறவங்க, அங்கேருந்து இங்கே தாவறவங்க. இது அவங்களுக்கு இப்போ பழகி போன விஷயம். அது அப்படிதான் நான் பார்க்குறது. அதனால் இது வந்து அந்த மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை ஏமாற்றி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது அப்படிதான் நான் பார்க்குறேன். எப்பவுமே ஓட் மிஷின்ஸ், இவிஎம் மிஷின்ஸ் மேல வந்து காங்கிரஸ் வந்து தோத்துட்டீங்கன்னா குறை சொல்றது ஒரு வழக்கம். ஆனா இந்த முறை உங்களுக்கு ஃபட்னாவிஸ் அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு, எப்பவுமே இவிஎம் வந்து மிஷின் சரியில்லை அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல சரியா வேலை பார்த்து மகாராஷ்டிரால சரியா வேலை பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. இனிமே இவிஎம்மையும் நீங்க குற்றச்சாட்டு கொண்டு வர முடியாது இல்ல கிரவுண்டுக்கு? இல்ல, இவிஎம் நாங்க ஒன்றும் பெருசாலாம் ஆழமாலாம் நாங்க எப்பவுமே பேசினதில்லை. போன முறை ஹரியானால ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் பிரச்சனை இருந்ததாக எங்க கட்சியினுடைய ஊடக தலைவர் வந்து பேசியிருந்தார், ஜெயராம் ரமேஷ் பேசியிருந்தார். மற்றபடி நாங்க ஒட்டுமொத்தமா சிஸ்டத்தெல்லாம் கொஸ்டின் பண்ணவே இல்லை. இங்க போலிங் மிஷினையோ எலெக்ஷன் கமிஷனையோ நாங்க வந்து ஒட்டுமொத்தமாக நாங்க அட்டாக் இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லை. ஏன்னா அது மேல நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் இருக்கு. ஆனா நீங்க கிரவுண்ட்ல சில தொகுதிகள் நடக்கின்ற சில பேரங்கள், சில காம்ப்ரமைஸ், சில நெகோசியேஷன்ஸ் நாங்க மறுக்கவே இல்லை. அது நடக்கிறது உண்மைதான். நீங்க ஒரு வீடியோட பார்த்துருப்பீங்க, பஞ்சாப் சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ பாஜகவுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கான இந்த மறைமுக உறவை நாங்க மறுக்கல. அதனால் வச்சுக்கிட்டு சிஸ்டத்தை எனக்கு குறை சொல்லவும் இல்லைன்றான். அப்போ ஃபட்னாவிஸ் வந்து அவர் வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக அது மாதிரி பேசியிருப்பாரு நான் பார்க்குறேன். ஓகே, மக்களுக்கு அந்த பெண்களுக்கான அந்த தொகை கொடுக்கறதுல அவங்க 2100 ரூபாய் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க. இப்படி இந்த தொகை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து கொடுத்தது பெஸ்ட்டாக. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக நீதியாவோ மக்களுடைய வந்து எம்பவர்மெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஸ்கீம்ஸை கொடுத்தது நீங்கள். இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியும் தலித் வாக்கு வங்கி 6 மாதத்துக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் உங்ககிட்ட இருந்தது. அந்த வாக்கு வங்கியை கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி அதானி ஃபேக்டர் இருந்தது, அதானி ஃபேக்டர் கையில் எடுத்து பேசியிருக்கலாம். விவசாயிகள் பிரச்சனை இருந்தது, அதை எடுத்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய கீ பாயிண்ட் இருந்தது. அதே பாஜக குள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனை, ஆர்எஸ்எஸ் பாஜக இடைப்பட்ட பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இத காங்கிரஸ் எந்த இடத்துல கைவிட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்பனா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எப்படி தொண்டர்கள் வேலை? ஏன்னா நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து எப்படி மக்களவை தேர்தலில் வந்து பாஜக கடைசி நிமிஷத்துல போயிட்டு நம்ம போய் இதுக்கு போகும்போது மாறிலாம் போனதை பார்த்தோம். அதே மாதிரி காங்கிரஸ்ல நிறைய பேர் பாஜகவுக்கு நகர்ந்து போனாங்க. அதே மாதிரி அதிருப்தி வாக்காள அதிருப்தியா இருக்கக்கூடிய எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான நிறைய பேர் வந்து இருந்தாங்க. பாஜக சைட்லயுமே இருந்தாங்க, காங்கிரஸ் சைட்லயுமே இருந்தாங்க. ஆனா பாஜக அந்த அதிருப்தியா இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தாண்டி வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா இவ்வளவு கீ ஃபேக்டர்ஸ் இருந்தா ஏன் உங்களால வெற்றி பெற முடியல? இல்ல, இந்த ரிபல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரியான போட்டி வேட்பாளர்கள் எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. அது ஒன்றும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, மகாராஷ்டிரால காங்கிரஸ் வந்து ஒரு கீ பிளேயரே கிடையாது. நாங்க அங்க 2வது 3வது கட்டத்துல தான் இருக்கிறோம். அங்க கீ பிளேயர் யாருன்னா உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் தான். ஆனா நீங்க தான நிறைய சீட்ல போட்டி போட்டுருக்கீங்க, அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல? இல்ல, அதுதான் நீங்க அது வந்து சில பாக்கெட்ஸ்ல காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான கட்சி கிடையாது. அங்க வந்து சரத்பவாருக்கு இருக்கிற வாய்ஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு உத்தவ் தாக்கரேக்கு இருக்கிற வாய்ஸோ கொஞ்சம் பெரிய வாய்ஸ் அது. அப்போ அவங்க வந்து களத்துல வந்து இந்த பிரச்சனைகள் கொடுத்தலாம் பேசியிருக்காங்க. நீங்க சொல்ற அதானி பிரச்சனையோ, விவசாயிகள் பிரச்சனையோ, விலைவாசி பிரச்சனையோ, எல்லா பிரச்சனையும் களத்துல பேசினாங்க. யாரும் பேசாம இல்லை. தலைவர் ராகுல் காந்தி வந்தாரு, எல்லாமே பேசியிருக்கோம். இதெல்லாம் பேசியும் கூட அங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் திருப்பி நான் சொல்றேன். அப்போ இதுக்கான தேவை அந்த மார்க்கெட்ல இல்லைன்னு நான் சொல்றேன். இது எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். இதை வந்து பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, மக்களை ஏமாற்றுகிறது. இதுதான் திருப்பி சொல்றேன். இது ரொம்ப நாளைக்கு பிஜேபி அந்த மாநில மக்களை ஏமாற்ற முடியாது. பார்க்க தான் போறோம்.
இந்த பெரும்பான்மை நம்பர்லாம் தூசி மாதிரி காத்துல பறந்து போயிடும். கூடிய சீக்கிரம் பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ தான் போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு ஷிண்டேவும் அஜித் பவாரும் 5 மணிக்கு மேல என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்குமா இருக்காது கூட தெரியாது எங்களுக்கு. இந்த ஆண்டு காலமே இருக்காது, திரும்ப மாற்றம் வந்துடலான்றீங்க கூடிய மகாராஷ்டிரா. சீக்கிரம் வரும். ஏன்னா அஜித் பவாருக்கும் ஷிண்டேக்கும் பெரிய நல்ல ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது. அவங்க ஒரு பிளாக் கருப்பு குதிரை மாதிரி, பிளாக் ஹார்ஸ் மாதிரி அவங்க. அதனால எப்ப வேணா அவங்க இங்கேயும் வரலாம் அங்கேயும் போகலாம். அதனால பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை, தனி பெரும்பான்மையோட பிஜேபி அங்கே ஆட்சி அமைக்க முடியாது. அதான் ரியாலிட்டி அங்க. அப்போ அதனால வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படும். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அஜித் பவாரும் ஷிண்டேவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி எப்ப வேணுமோ எங்க வேணாலும் தாவக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவோ இல்ல உங்க தரப்புல இருக்கக்கூடிய சரத்பவார் இவங்க 2 பேர்ல யாராவது அவங்களுடைய கட்சி மெஜாரிட்டி இருந்திருந்தாங்க அப்படின்னா ஓகே நம்ம திரும்பவும் நம்ம கட்சி ஒன்னாவே சேர்ந்துடலாங்கிறதுக்கான ஒரு வே இருந்திருக்கும். ஏன்னா 2024 மக்களவை தேர்தலில் அஜித் பவாரை விட சரத்பவாருக்கு வந்து பெரும்பான்மையான பேர் இருந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால இல்ல நாங்க திரும்ப எல்லாருமே வந்து சரத்பவாரை நோக்கி அஜித் பவார் கிட்ட இருக்க தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் வர போறாங்க, அதனால 24 இன்னும் பிளஸ்ஸா இருக்கும் இந்தியா அலையன்ஸ்க்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா அது இப்ப தலைக்கிழமை இப்ப இன்னைக்கு காலையில ஓட்டு என்ன ஆரம்பிக்கும் போதே சரத்பவார் கைதான் ஓங்கி இருந்தது, அஜித் பவார் டவுன்ல இருந்தாரு. ஆனா இப்ப அப்படியே தலைக்கிழ மாறிடுச்சு. ஷிண்டேவா இருக்கட்டும் அஜித் பவாரா இருக்கட்டும் இவங்கள்ட்ட தான் மெஜாரிட்டி இருக்கு. அப்போ அங்க இருக்கவங்க தானே இங்க ஒரு இவங்க அங்க போனேன்னு அவசியம் இருக்குதுல்ல? இல்ல அப்படி இல்ல. நீங்க உத்தவ் தாக்கரே கூட இருக்கிறவங்க யாரு, ஷிண்டே கூட இருக்கிறவங்க யாரு? உத்தவ் தாக்கரே கூட இருக்கிறவங்க தான் உண்மையான விசுவாசிகள். ஷிண்டே கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிகாரத்துக்காக ஷிண்டே கூட இருக்கிறவங்க. அதே மாதிரி தான் அஜித் பவார் கூட. அப்போ இவங்க எல்லாருமே அதிகாரத்துல இருக்கணுன்ற ஒரு ஆம்பிஷனோட தான் பிஜேபி கூட இருக்கிறாங்க. இந்த அதிகாரம் தனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா அங்க இருக்க மாட்டாங்க, திருப்பி அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்கன்றதான் இயல்பா இருக்கு. அதனால நான் நம்புறது என்னன்னா இன்னைக்கு ஷிண்டேவோ அஜித் பவாரோ முதலமைச்சர் ஆகணுன்ற டிமாண்டை நிச்சயமா பிஜேபி முன்னாடி வைப்பாங்க. அந்த டிமாண்டை பிஜேபி நிராகரிக்கும். ஏன்னா பிஜேபி அதை ஏத்துக்காது. பிஜேபி அதுக்காக மகாராஷ்டிராக்கு வரல, அதற்காக ஷிண்டேவை உருவாக்கல. அப்படி உருவாக்காத ஒரு சமயத்துல நிச்சயமாக அதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இது 72 hours தான் இருக்கு. 26ஓட மகாராஷ்டிரால வந்து இந்த ஆட்சி காலம் அப்படிங்கிறது முடியுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த 5 ஆண்டு காலமே வந்து ஆட்சி வந்து நீடிக்காது, பல பிரச்சனைகள் அந்த 3 கட்சிகளுக்குள்ள வரலாம், வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகுதுங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு நேர்த்தியான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. வேலுமூர் அமர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.